இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். இடைக்கால பட்ஜெட் குறித்து ஆலோசிக்க பிப்ரவரி 5 அமைச்சரவை கூட்டம். திமுக அரசின் பதவிக்காலம் முடிந்து சட்டசபை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட உள்ள நிலையில் பட்ஜெட் கூட்டத்தொடரை நடத்துவது குறித்து அரசு ஆலோசித்து வருகிறது. தேர்தலை கருத்தில் கொண்டு திமுக அரசு இடைக்கால பட்ஜெட்டை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி மக்களை கவரும் அறிவிப்புகளை வெளியிட வாய்ப்பு உள்ளது. இடைக்கால பட்ஜெட்டை பிப்ரவரி 13 அல்லது 14 தேதி தாக்கல் செய்யலாமா என ஆலோசித்து வருகிறது. இந்நிலையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் பிப்ரவரி 5 தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடக்கும் இந்த கூட்டத்தில் இடைக்கால பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. மேலும் தேர்தல் நேரம் என்பதால் மக்களை கவரும் வகையில் என்ன அறிவிப்புகளை வெளியிடலாம் என்பது குறித்தும் விவாதிக்க உள்ளனர். ஆட்சி நடப்பது யாருக்கு? நிருபர் மீது தாக்குதல், அண்ணாமலை கோபம். கரூர் கிருஷ்ணராயபுரம் பகுதியில் கனிம வள கொள்ளை நடப்பதாக புகார் எழுந்தது. 23 கோடி அபராதம் விதிக்கப்பட்டும் கல்குவாரி தொடர்ந்து நடப்பதாக குற்றச்சாட்டுகள் உள்ளன. இது தொடர்பாக தனியார் டிவியின் திருச்சி நிருபர் கதிரவன் செய்தி சேகரிக்க சென்றுள்ளார். அப்போது கனிமவள கும்பல் கதிரவனை சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. ஒளிப்பதிவாளரின் கேமரா மைக்கை பிடுங்கி கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். சம்பவ இடத்துக்கு வந்த தனிப்படை போலீசார் இருவரையும் மீட்டனர். இது தொடர்பாக தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளதாவது: ஊடகவியலாளர்கள் மீது நடத்தப்பட்ட கொலைவெறி தாக்குதல் கடும் அதிர்ச்சியையும் கோபத்தையும் ஏற்படுத்துகிறது. திமுக எம்எல்ஏ பழனியாண்டி நடத்தும் சட்டவிரோத கனிம சுரண்டலை கேள்வி கேட்டதற்காக கொலை செய்யும் நோக்கத்துடன் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இந்த ரவுடிகள் முழுக்க முழுக்க திமுகவின் பாதுகாப்பிலேயே செயல்படுகிறார்கள் என்பது தமிழக மக்களுக்கு நன்றாக தெரியும். திமுக அரசு யாருக்காக ஆட்சி நடத்துகிறது? கடத்தல்காரர்களுக்கும் ரவுடிகளுக்குமா? ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதலுக்கு பொறுப்பான அனைவரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும். சட்டவிரோத கல்குவாரி கொள்ளைக்கு பின் உள்ள அனைவரின் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். அஜித் பவார் மனைவிக்கு துணை முதல்வர் பதவி, என்சிபி தலைவர்கள் வலியுறுத்தல். மகாராஷ்டிரா துணை முதல்வராக இருந்த அஜித் பவார் மும்பையில் இருந்து பாராமதிக்கு விமானத்தில் சென்றபோது விமானம் வெடித்து சிதறியதில் பலியானார். பாராமதியில் நேற்று அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது. இன்று அவரது அஸ்தியை எடுத்துச் சென்ற பவாரின் மகன்கள் அவற்றை புனித நீர்நிலைகளில் கரைத்தனர். இதையடுத்து மாநில அரசியலில் அஜித் பவாரின் இடத்தை நிரப்புவது யார் என்ற கேள்வி தீவிரமடைந்துள்ளது. அஜித்தின் மனைவி சுனேத்ரா பவார் ராஜ்யசபா எம்பியாக உள்ளார். அஜித் பவார் வகித்த துணை முதல்வர் பதவியை அவருக்கு வழங்க வேண்டுமென தேசியவாத காங்கிரஸ் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அதேபோல் அஜித் பவார் வசமிருந்த நிதித்துறை, விளையாட்டுத்துறை போன்ற முக்கிய இலாக்காக்களை தங்கள் கட்சிக்கே ஒதுக்க வேண்டும் எனவும் என்சிபி தலைவர்கள் குரல் எழுப்பியுள்ளனர். கட்சியின் செயல் தலைவர் பிரபுல் பட்டேல் தலைமையிலான குழுவினர் முதல்வர் தேவேந்திர பட்னவிஸை சந்தித்து பேசினர். அவரிடம் தங்கள் தரப்பு விளக்கத்தை முன்வைத்ததுடன் மாநில அரசியல் நிலவரம் குறித்து பேசினர். இதுகுறித்து ராஜ்யசபா எம்பியும் என்சிபி செயல் தலைவருமான பிரபுல் பட்டேல் கூறியதாவது: என்சிபியின் அடுத்த தலைமை பற்றி கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கூடி முடிவெடுக்கப்படும். அஜித் பவார் வகித்த துணை முதல்வர் பதவியை அவரது மனைவி சுனேத்ராவுக்கு வழங்குவது பற்றி யாருக்கும் மாற்று கருத்து இருக்கக்கூடாது. ஆனால் இது பற்றி சுனேத்ராவுடன் கலந்து ஆலோசித்த பிறகே எதையும் கூற முடியும். புனே, சிஞ்சவாட் மாநகராட்சி தேர்தலில் அஜித், சரத்பவார் ஆகியோரின் இரு கட்சிகளும் கூட்டணி அமைத்தே போட்டியிட்டன. அதேபோல் வரும் பஞ்சாயத்து தேர்தலிலும் கூட்டணி அமைத்து போட்டியிடவே அஜித் விரும்பினார். பிரிந்து கிடக்கும் இரு கட்சிகளையும் இணைப்பது பற்றியே அவர் சிந்தித்தார். இது தொடர்பாகவும் விரைவில் நல்ல முடிவெடுக்கப்படும் என்றார். பவார் குடும்பத்தின் சார்பில் நிர்வகிக்கப்படும் வித்யா பிரதிஷ்டான் அறக்கட்டளை உறுப்பினர் கிரண் குஜர் கூறியதாவது: பிரிந்து கிடக்கும் இரு தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளையும் இணைக்க வேண்டும் என்பதே அஜித் பவாரின் கடைசி ஆசையாக இருந்தது. விமான விபத்துக்கு சில நாட்களுக்கு முன்பு கூட இது குறித்து அவர் என்னிடம் சில விஷயங்களை பேசினார். அஜித் பவார், சரத்பவார் குடும்பத்தார் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கலந்தாலோசித்து முக்கிய முடிவெடுக்க வேண்டும் என அவர் கூறினார். அஜித் பவாரின் திடீர் மறைவை அடுத்த அரசு நிர்வாகத்திலும் கட்சியிலும் ஏற்பட்டுள்ள நெருக்கடி அந்த மாநில அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. सुनेत्रा पवार जी का नाम का कोई किसी को विरोध करने का सवाल ही नहीं आता है। केवल पर हम अभी सुनेत्रा पवार जी को मिले, हम बात करें, रिक्वेस्ट करें, उसके बाद मैं आपको कुछ बोलूं तो अच्छा रहेगा। और इसीलिए हमारी मैंने कहा ना कि जन भावना और हमारी भावना ये दोनों जोड़ेंगे तो आपको सेम मिलेगी। हमको केवल उनके साथ एक बार बात करने का मौका दीजिए। और
अभी देखिए, अभी हमारे को तुरंत हमको खाली विधिमंडल जो हमारी डिप्यूटी सीएम की जगह है ये भरने की जरूरत है, उसको हम केवल जल्दी से जल्दी पूरा करने की प्रक्रिया में है। இந்தியாவில் இருவருக்கு நிபா வைரஸ் பாதிப்பு, அச்சப்பட வேண்டாம். WHO அட்வைஸ். வௌவால் மற்றும் பன்றி உள்ளிட்ட விலங்குகளால் நிபா வைரஸ் தொற்று மனிதர்களுக்கு பரவுகிறது. நிபா தொற்றால் காய்ச்சல், தலைவலி, மூளை வீக்கம், சுவாச பிரச்சனைகள் போன்ற பாதிப்புகள் ஏற்படும். இதன் காரணமாக சீனா உள்ளிட்ட பல்வேறு ஆசிய நாடுகள் இந்தியாவில் இருந்து வரும் பயணிகளை கடுமையான சோதனைகளுக்கு உட்படுத்தி வருகின்றன. இந்நிலையில் மேற்கு வங்க மாநிலத்தில் தனியார் மருத்துவமனையில் பணியாற்றி வரும் 2 செவிலியர்களுக்கு நிபா வைரஸ் தொற்று ஏற்பட்டிருப்பது சமீபத்தில் பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டது. அவர்களுடன் தொடர்பில் இருந்த 196 பேர் தொடர் கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்பட்டனர். இந்தியாவில் நிபா வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்ட நிலையில் பயண கட்டுப்பாடுகளோ வர்த்தக கட்டுப்பாடுகளோ ஏதும் விதிக்க தேவையில்லை என்று உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் நிபா வைரஸ் பாதிப்பு பெரிய அச்சுறுத்தல் இல்லை என்று உலக சுகாதார நிறுவனம் கூறியுள்ளது. என்கிட்ட மட்டும் ஏன் கேட்குறீங்க? மொத்த ஊகங்களும் தவிடுபொடி. கட்சியை விட்டு விலகல், சசி தரூர் ஓபன் டாக். காங்கிரஸ் மூத்த தலைவரும் கேரளாவின் திருவனந்தபுரம் தொகுதி எம்பியுமான சசி தரூர் அடிக்கடி கட்சிக்கு எதிரான கருத்துக்களை கூறி வந்தார். குறிப்பாக பாஜகவின் செயல்பாடுகளையும் மோடியின் செயல் திறனையும் தொடர்ந்து பாராட்டி வந்தார். இது காங்கிரஸ் கட்சிக்குள் புகைச்சலை ஏற்படுத்தியது. பல முன்னணி தலைவர்களும் சசி தரூரை வசைப்பாடி வந்தனர். இவ்வளவு பரபரப்புக்கு நடுவே சமீபத்தில் கேரள சட்டசபை தேர்தல் குறித்து காங்கிரஸ் தலைவர் கார்கே தலைமையில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தையும் சசி தரூர் புறக்கணித்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அவர் அதிருப்தியில் இருப்பதாகவும் எந்த நேரத்திலும் அவர் கட்சியை விட்டு விலகக்கூடும் என்றும் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது. இந்நிலையில் டெல்லியில் கார்கே மற்றும் ராகுலை திடீரென சசி தரூர் நேற்று சந்தித்து பேசியது முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான போட்டோவை வெளியிட்ட சசி தரூர் தாங்கள் ஆக்கப்பூர்வமாக பேசினோம் என்று கூறினார். பல விவகாரங்கள் குறித்து ஆக்கப்பூர்வமான நேர்மையான விவாதம் நடந்தது. கார்கே, ராகுலுக்கு என் நன்றி. நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய ஒருமித்த கருத்துடன் ஒன்றிணைந்து பணியாற்றுவோம் என்று அதில் சொல்லியிருந்தார். இன்று செய்தியாளர்களிடம் பேசிய சசி தரூர் பரபரப்பான கருத்துக்களை தெரிவித்தார். கட்சியை விட்டு அவர் விலகுவார் என்று கிளம்பிய ஊகங்களுக்கு அதிரடியாக முற்றுப்புள்ளி வைத்தார். அவர் கூறியது, நான் காங்கிரஸ் கட்சியில்தான் இருக்கிறேன். இந்த கட்சியை விட்டு நான் எங்கும் செல்லப் போவது இல்லை. நான் கேரள தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரமாக பங்கேற்பேன். காங்கிரஸ் கூட்டணி வெற்றிக்காக வேலை செய்வேன். கேரள சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை முன்னின்று வழிநடத்துவேன். ராகுல் தெளிவான அரசியல் நிலைப்பாடு கொண்ட தலைவர், பிரிவினைவாதத்தை எதிர்க்கும் முக்கிய தலைவர் என்று சசி தரூர் கூறினார். காங்கிரஸ் கட்சியை விமர்சிப்பது பற்றிய கேள்விக்கு பதிலளித்த போது, கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும் விஷயங்களில் நான் வேறு எந்த கருத்தையும் வெளிப்படுத்துவதில்லை. சில சூழ்நிலைகளில் எனது தனிப்பட்ட கருத்தை சொல்கிறேன். வளர்ச்சி விஷயங்களில் நல்ல விஷயங்களை பார்க்கும்போது அவற்றை சுட்டி காட்டுகிறேன். நான் அரசியல் பேச விரும்பவில்லை, தேசத்துக்காக பேச விரும்புகிறேன். 2009 முதல் இதைத்தான் கூறி வருகிறேன். கட்சியின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டை எதிர்க்க யாருக்கும் உரிமை இல்லை என்றார். காங்கிரஸ் கட்சி மீதான தனது விசுவாசம் கேள்விக்குள்ளாக்கப்படுவது குறித்து சசி தரூர் ஆதங்கப்பட்டார். நான் மட்டும் ஏன் காங்கிரஸில் நீடிப்பேன் என்று சொல்ல வேண்டியிருக்கிறது? ஏன் இது போன்ற கேள்வி என்னிடம் மட்டும் கேட்கப்படுகிறது? நான் எப்போதும் காங்கிரசுடன் உறுதியாக இருப்பேன் என்று சசி தரூர் கூறினார். இதன் மூலம் காங்கிரஸில் இருந்து விலகுவார் என்ற சந்தேகங்களுக்கு சசி தரூர் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டார். அடுத்த சிக்கலில் ஜனநாயகன் படம், சென்சார் போர்டு மீண்டும் சம்பவம். சுப்ரீம் கோர்ட்டில் முக்கிய மனு தாக்கல். தவிக தலைவரும் நடிகருமான விஜயின் கடைசி படம் என்று கருதப்படும் ஜனநாயகன் பொங்கலுக்கு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தணிக்கை சான்று கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டதால் ரிலீஸ் தேதி தள்ளி போனது. படத்தில் மத உணர்வை பாதிக்கும் காட்சிகள் இருப்பதாலும் ராணுவம் தொடர்பான காட்சிகள் வருவதாலும் படத்தை மறு ஆய்வு குழுவுக்கு தணிக்கை வாரியம் அனுப்பி வைத்தது. இதை எதிர்த்து சென்னை ஹைகோர்ட்டில் பட தயாரிப்பு நிறுவனம் வழக்கு தொடுத்தது. வழக்கை விசாரித்த தனி நீதிபதி PT ஆஷா படத்தை மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பிய தணிக்கை வாரிய உத்தரவை ரத்து செய்தார். படத்துக்கு உடனடியாக UA சான்று வழங்க வேண்டும் என்றும் தணிக்கை வாரியத்துக்கு உத்தரவிட்டார். ஆனால் தீர்ப்பு வெளியான சிறிது நேரத்தில் சென்னை ஹைகோர்ட் தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா, நீதிபதி அருள்முருகன் அடங்கிய 2 நீதிபதிகள் அமர்வில் தணிக்கை வாரியம் முறையீடு செய்தது. இதை விசாரித்த நீதிபதிகள் தனி நீதிபதி வழங்கிய உத்தரவை அதிரடியாக ரத்து செய்தனர். தணிக்கை வாரியத்துக்கு தனி நீதிபதி உரிய அவகாசம் வழங்கவில்லை. எனவே ஜனநாயகன் பட விவகாரத்தை மீண்டும் தனி நீதிபதி PT ஆஷா அமர்வுக்கே திருப்பி அனுப்புகிறோம். அவர் மீண்டும் வழக்கை முதலில் இருந்தே விசாரிக்க வேண்டும்.
தணிக்கை வாரியத்துக்கு முறையான அவகாசம் வழங்கி அவர்களது வாதத்தை கேட்டு இறுதி தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று உத்தரவில் கூறினர். படத்தில் மத உணர்வை புண்படுத்தும் விதமாகவும் ராணுவம் தொடர்பாகவும் காட்சிகள் இருப்பதாக தணிக்கை வாரியம் கூறிய புகாரை நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். சென்னை ஹைகோர்ட்டின் இந்த தீர்ப்பை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டை நாடுவது குறித்து ஜனநாயகன் பட தயாரிப்பாளர் மற்றும் படக்குழுவினர் ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில்தான் சுப்ரீம் கோர்ட்டில் தணிக்கை வாரியம் கேவியட் மனு தாக்கல் செய்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தணிக்கை சான்று கோரி ஜனநாயகன் படக்குழுவினர் சுப்ரீம் கோர்ட்டை நாடினால் தங்கள் கருத்தை கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என்று மனுவில் கோரியுள்ளனர். ஒரே நாளில் 2 முறை தங்கம் விலை சரிவு. தங்கத்தின் விலை வரலாறு காணாத வகையில் நேற்று ஒரே நாளில் ஒரு பவுன் 9,520 ரூபாய் அதிகரித்து 1,34,400 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இன்று காலை ஒரு பவுனுக்கு 4,800 ரூபாய் குறைந்தது. பிற்பகலில் மேலும் 2,800 ரூபாய் சரிந்தது. ஒரு பவுன் 1,26,800 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. 1 கிராம் தங்கம் விலை 15,850 ரூபாய். வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 405 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் தங்கத்தின் விலை தொடர்ந்து ஏறுமுகத்தில் இருக்கும் என நிபுணர்கள் கணித்துள்ளனர். 1 பவுன் விலை 2 லட்சத்தை கூட தொடலாம் என்கின்றனர். கிபி 990ஆம் ஆண்டு நடராஜர் சிலை இந்தியா திரும்புகிறது, ஒப்படைக்கிறது அமெரிக்கா. சோழர் மற்றும் விஜயநகர காலத்தைச் சேர்ந்த சுவாமி சிலைகள் திருடிச் செல்லப்பட்டு அமெரிக்காவில் உள்ள ஸ்மித் சோனியன் ஆசிய கலை அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருந்தது. இந்த வெண்கல சிலைகள் தங்களிடமிருந்து திருடி வரப்பட்டதாக இந்தியா குற்றம் சாட்டியிருந்தது. புதுச்சேரியில் உள்ள புகைப்பட ஆவண காப்பகத்தின் உதவியுடன் ஆய்வு நடத்தப்பட்டது. இதில் நடராஜர் சிலையை நியூயார்க்கில் உள்ள டோரிஸ் வீனர் கேலரியில் இருந்து அருங்காட்சியகம் வாங்கியதும் போலியான ஆவணங்கள் சமர்ப்பித்ததும் கண்டறியப்பட்டது. 1956 முதல் 1959க்குள் தமிழக கோவில்களில் இந்த சிலைகள் இருப்பதை ஆதாரங்கள் மூலம் ஆராய்ச்சியாளர்கள் உறுதி செய்தனர். சிலைகளை மீண்டும் இந்தியாவிடம் ஒப்படைக்க அமெரிக்க அருங்காட்சியகம் இப்போது முடிவு செய்துள்ளது. தஞ்சை திருத்துறைப்பூண்டி அவுதீஸ்வரர் கோவிலிலிருந்து திருடப்பட்ட சிவ நடராஜர் சிலை இது. சோழர் காலம் கிபி 990ஐ சேர்ந்தது. திருவாரூர் மன்னார்குடி ஆலத்தூர் விஸ்வநாதர் கோவிலுக்கு சொந்தமான சோமாஸ்கந்தர் சிலை இதன் காலம் 12ஆம் நூற்றாண்டு. கள்ளக்குறிச்சி வீரசோழபுரத்தில் உள்ள சிவன் கோவிலிலிருந்து திருடப்பட்ட பறவை நாச்சியாருடன் சுந்தரமூர்த்தி நாயனார் இருக்கும் சிலை ஒப்படைக்கப்பட உள்ளது. இதன் காலம் 16ஆம் நூற்றாண்டு. நமது கலை மற்றும் பாரம்பரியத்தை விளக்கும் வகையில் சிவ நடராஜர் சிலையை அருங்காட்சியகத்தில் வைக்க அரசு அனுமதி கொடுத்துள்ளது. தெற்காசியா, தென்கிழக்கு ஆசியா மற்றும் இமயமலை கலைப்பிரிவில் அருங்காட்சியக கண்காட்சியில் இது சேர்க்கப்பட உள்ளது. விரைவில் இந்த சிலைகள் இந்தியா திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது.